அஸ்ஸலாமு அலைக்கும். இந்த வீடியோவில் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பற்றி பார்ப்போம். அதற்கு முன்பு இந்த வீடியோவை இப்லீஸ் பார்க்க விடாமல் தடுப்பான். அதனால் அவனை எதிர்த்து அல்லாஹு அக்பர் என்று கமெண்ட் செய்து லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்யவும். அந்த இரவில் உமர் ரலி தூங்கவில்லை. மதீனா இரவு. எங்கும் அமைதி. ஆனால் ஒரு மனிதன் மட்டும் தூங்கவில்லை. அவர் யார்? உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு. கலீபாவாக இருந்தும் அரண்மனையில் இல்லை, பாதுகாப்பு படையுடன் இல்லை. என் ஆட்சியில் யாராவது பசியாக தூங்கினால் அதற்கு உமர் பொறுப்பாளி என்று சொல்லிக்கொண்டே இருட்டில் நடந்து கொண்டிருந்தார். அப்போது ஒரு வீட்டில் இருந்து ஒரு குழந்தையின் அழுகை. உமர் ரலி நின்றார். கதவைத் தட்டவில்லை. அமைதியாக கேட்டார். தாய் சொன்னாள், குழந்தையே, பொறுமையா இரு. சாப்பாடு சுடுகிறது. ஆனால் பாத்திரத்தில் தண்ணீர் மட்டுமே கொதித்துக் கொண்டிருந்தது. உமர் ரலி கண்கள் நனைந்தன. இதயம் நடுங்கியது. இந்த தாய் என்னை கலீபா என்று அறிந்தால் இந்த குழந்தையின் பசியை நான் எப்படி சமாளிப்பேன்? அந்த நிமிடம் உமர் ரலி ஓடினார். பைதுல் மாலுக்கு. தானே தானிய மூட்டை சுமந்தார். அவருடன் இருந்தவர் சொன்னார், யா அமீருல் முய்னீன், நான் சுமக்கிறேன். உமர் ரலி பதிலளித்தார், கியாமத் நாளில் என் பாவங்களையும் நீ சுமப்பாயா? அந்த வீட்டில் உணவு சமைத்தார். குழந்தை சிரித்தது. அந்த சிரிப்பை பார்த்து உமர் ரலி சொன்னார், இன்றுதான் என் முதுகில் இருந்த பாரம் சற்று குறைந்தது. அந்த இரவில் ஒரு குழந்தை பசியின்றி தூங்கியது. ஒரு தாய் நிம்மதியடைந்தாள். ஒரு கலீபா அல்லாஹ்வின் முன் தன்னை சிறியவனாக உணர்ந்தார். Broken heart, Raitero, sparkling heart. இதுதான் உமர் ரலி. அதனால்தான் ஷைத்தான் கூட அவர்களின் வழியை விட்டு ஓடினான்.